2019ஆம் ஆண்டு சமூக வலைத்தளங்களில் வைரலான இந்த வீடியோ தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் மனதையும் உலுக்கியது. அதிலும் அண்ணா அடிக்காதீங்க வலிக்குது என அபலைப்பெண் ஒருவர் கதறும் குரல் பலரின் தூக்கத்தை குலைத்தது. பொள்ளாச்சி சம்பவம் என குறிப்பிட்டு பேசும் அளவிற்கு இந்த சம்பவத்தில் வெளியான ஒவ்வொரு தகவல்களும் பெண்கள் பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இறுதியாக 6 ஆண்டுகள் கழித்து இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு சிலர் மிரட்டுவதாக புகார் அளித்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே இதே பாணியில் வேறு சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வழக்கின் முக்கியத்துவத்தை அதிகரித்தன. அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுக தலைவர்களுக்கு நெருக்கமானவர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக மக்களும் போராட்டத்தில் குதித்தனர். பின்னர் அதிமுக முன்னாள் நிர்வாகி அருளானந்தம், சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, ஹேரன்பால் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் 100க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை தொடர்பான வீடியோக்களும் கைப்பற்றப்பட்டன. ஆனால் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற ஆளும் அதிமுக அரசு முயல்வதாக அப்போதைய எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. செய்தியாளர் சந்திப்பில் புகார் கொடுத்த பெண்ணின் பெயரை காவல்துறை ஆய்வாளர் குறிப்பிட்டதும் சர்ச்சையானது. புகார் அளித்த பெண்ணின் சகோதரரும் பொதுவெளியில் தாக்கப்பட்டார். 100க்கும் மேற்பட்ட பெண்களை அடித்து துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ பதிவுகள் ஆதாரமாக இருந்தும் கூட பாதிக்கப்பட்ட பெண்கள் அச்சத்தால் புகார் அளிக்காமல் தயங்கினர். பின்னர் சிபிஐ விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்டது. அவர்களின் முயற்சியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்டறியப்பட்டு அவர்களின் விவரங்கள் வெளியில் வராத வகையில் தனி அறையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட 8 பெண்களும் அச்சமில்லாமல் வாக்குமூலம் அளித்ததை தொடர்ந்து வழக்கில் பெரும் திருப்புமுனை ஏற்பட்டது. அளிக்கப்பட்ட ஆதாரங்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டு விஞ்ஞான ரீதியான சாட்சியங்கள் துணையுடன் வழக்கு விசாரிக்கப்பட்டது. மொத்தமாக 48 சாட்சிகள், சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், லேப்டாப், செல்போன், மெமரி கார்டு உள்ளிட்ட 30 எலக்ட்ரானிக்ஸ் ஆவணங்கள், 390 பக்கங்களில் குற்றப்பத்திரிகை மற்றும் 1500 பக்கங்களில் வழக்கு விசாரணை ஆவணங்கள் ஆகியவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் தண்டனையை குறைத்து வழங்க எதிர்த்தரப்பு கோரிக்கை வைத்திருந்த நிலையிலும் அதனை ஏற்க மறுத்த கோவை மகளிர் நீதிமன்றத்தின் நீதிபதி நந்தினி தேவி 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். குற்றவாளிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மட்டுமே தீர்ப்பு வாசிக்கும் போது நீதிமன்றத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனையும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக 2வது குற்றவாளியான திருநாவுக்கரசருக்கு 5 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் ஒருவர் கூட பிறல் சாட்சியாக மாறாததும் வழக்கு விசாரணைக்கு உதவியுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஃபைனல் ஆர்குமெண்ட்டில் பொறுத்தவரைக்கும் நம்ம சாட்சி விசாரணைகள், நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ட்ரையலில் இன்வெஸ்டிகேஷனில் கலெக்ட் பண்ண முக்கால்வாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ட்ரையலில் கோர்ட் அதை ப்ராப்பராக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. மேலும் கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவது என முக்கியமான சட்டப்பிரிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாகவும் வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு உச்சபட்சமாக சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேல்முறையீடு செய்தாலும் ஆதாரங்கள் பலமாக இருப்பதால் தண்டனை குறைக்கப்பட வாய்ப்பில்லை எனவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்கு வெளியே இந்த தீர்ப்பை மகளிர் சங்கங்கள் கொண்டாடி வருகின்றன. இந்த வழக்கில் தொடக்கம் முதலே அரசியல் தலையீடு இருந்ததாக விமர்சனம் எழுந்ததால் அதிமுகவுக்கு எதிராக திமுகவின் பிரச்சாரமாக இந்த சம்பவம் மாறியிருந்தது. இதனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுகவுக்கு பின்னடைவும் ஏற்பட்டது. தொடர்ந்து பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி வழக்கே சாட்சி என திமுக தலைவர் ஸ்டாலின் அதிமுகவை விமர்சித்தார். இப்படியாக அரசியல் ரீதியாகவும் பெரும் விவாதத்தை உண்டாக்கிய வழக்கில் அரசியல் தலையீடுகள், பண செல்வாக்கு என அனைத்தையும் மீறி நீதி நிலைநாட்டி இருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர். மேலும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்காத வகையில் சிபிஐ வழக்கை திறம்பட விசாரித்தது பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறையை அச்சமில்லாமல் வெளியில் சொல்லலாம் என்கிற தைரியத்தை இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் பலரும் வரவேற்று பேசி வருகின்றனர்.